நந்தினி சுவற்றில் சாய்ந்து முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவள் ஏன் தங்களை உதவிக்கு அழைக்கவில்லை என்று அவளை சுற்றியிருந்த தாரகிய வம்சத்தின் இளம் உறுப்பினர்கள் அனைவரும் வருத்தப்பட்டனர். அப்போது அவள் எதையோ உணர்ந்து தலையை உயர்த்தி பார்த்தபோது தனக்கெதிரே இருக்கும் காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். தனக்கெதிரில் சமரன் நின்று கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்து புறப்பட நினைத்தாலும் அவள் அழுவதை கண்டவுடன் அவள் மீது சமரனுக்கு தன்னையும் அறியாமல் பரிதாபம் வந்துவிட்டது. சரி சரி அழாத, இப்போ நீ எதுக்கு அனாவசியமா அழற? நான் வேணா உனக்காக முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா என்று கனிவோடு கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட நித்யநந்தினிக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல, மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு கதவை நோக்கி நகர்ந்தாள். சமரனும் அவளுடன் கதவை நோக்கி நகர்ந்தான். சமரன் திரும்பி வந்ததில் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் என்பதை அவள் முகத்தில் இருந்த புன்னகை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தது. அதுவரை அவன் மீதிருந்த அத்தனை கோபங்களும் எங்கே போனதென்று அவளுக்கே தெரியவில்லை. அங்கு கூடியிருந்த அனைவரின் பார்வையும் சமரன் மீதுதான் பதிந்திருந்தது. அந்த பலமான திரைச்சீலையை அவனால் உடைக்க முடியுமா என்று அனைவரும் பார்க்க விரும்பினார்கள். சமரன் திரைக்கு முன்னால் நின்று கொண்டு கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தான். வாசிக்கும் போது தன் கையின் மேல் சக்திகள் மிதப்பதை உணர்ந்தான். அதன் பிறகு மெல்ல கண்களை திறந்தான். திடீரென்று திரையை நோக்கி கையை நீட்டி பலமாக தாக்குவது போல நகர்த்தினான். அவன் கையிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அந்த திரைச்சீலை மீது பட்டவுடன் அந்த அடர்ந்த திரைச்சீலை நொறுங்கி விழுந்தது.